कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஜெயதி லலித விருத்தியும் சிக்ஷிதோ வல்லவீஹீனம் சிதிலவலய சீதலைர் அஸ்ததாலைகே அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோகோ அதரமணி சுதாயாக அம்சவன் வம்சநாலகா. உயர்ந்த கண்ணனுடைய மதுராபுரி பிரவேசத்தினுடைய வைபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 74வது தசகத்துல அந்த கோதண்ட சாலையான தனுர்யாகத்துக்குள்ள போய் கண்ணன் உயர்ந்த அந்த வில்ல தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரே க்ஷணத்துல அதை உடைக்க அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஆர்ப்பரிச்சுண்டு பரமானந்தத்தைப்பட்டா அப்படின்ற ஒரு பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி குதூகலமாக குருவாயூர்ல துவக்குகிறார். குருவாயூரப்பா ஸ்வகம்ச க்ஷபனோத்சவஸ்ய புரதக பிராரம்ப துர்யோபமக சாஹ பத்வம் சமகத்வனிஸ்தவ விபோ தேவானரோ மஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுஸ்ததுதிதக கோதண்ட கண்டத்வயீஹி சண்டாப்யாகதரக்ஷி பூருஷரவைஹி உத்கூலிதோ புத்வயா. இந்த தசகத்துல எல்லாமே பெரிய ஸ்லோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். வில்லு முறிஞ்சதா, அந்த வில்லு முறிஞ்ச சத்தம் எப்படி கேட்டதுன்னா பிராரம்ப துர்யோபமக ஒரு பெரிய தூரிக வாத்தியம் போல கேட்டுதான். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு நிகழ்வு ஆரம்பிக்க போறதுன்றதுக்கு முன்னாடி வாசிக்க கூடிய ஒரு வாத்தியம் தான் அது தூரிகைன்னு பேரு, அந்த தூரிய வாத்தியம். அப்ப இவர் உடைச்சது வில்லத்தான், ஆனா அது தூரிய வாத்திய கோஷம் போல குருவாயூரப்பா கேட்டது. அப்ப எதை உணர்த்தித்து, நடக்க போற கம்சவதத்தினுடைய ஆரம்பத்தை முதல்ல இந்த வில்ல உடைச்சு ஆரம்பிச்சுட்டேன், கம்சா நீ புரிஞ்சுக்கோ, ஜாகிரதையா இருந்துக்கோ அப்படின்னு கம்சனுக்கு உணர்த்துவது போல அந்த பேரிரைச்சலோட சூரியவாத்தியத்தோட அந்த வில்ல உடைச்ச. அந்த வில்லு உடைஞ்ச சத்தம் எது வரைக்கும் கேட்டதுன்னா 2வது வரியில சாபத்வம் சமகாத்வனிஸ்தப விபோகோ தேவானரோ மஞ்சயத். மேல இருக்கக்கூடிய தேவேந்திர பட்டணம் வரைக்கும் கண்ணன் உடைச்ச இந்த வில்லோட சத்தம் போய் கேட்டுதான். தேவதைகள்லாம் பூலோகத்துல என்ன சத்தம்னு தெரியலையேன்னு ஆர்ப்பரிச்சுண்டு ஓடி வரக்கூடிய அளவுக்கு தேவான ரோமாஞ்சயத்து வந்து அவ அப்படியே மயிர் செலுத்துண்டு நிக்கிறாளாம். சின்ன குழந்தையான கண்ணன் அந்த வில்ல உடைச்சு கையில வச்சுட்டு இருக்கான். இவன் மதுராபுரியில உடைச்சதாப்பா நமக்கு இதுவரைக்கும் கேட்டது அப்படின்னு அந்த கோதண்டத்தினுடைய ஒரு பெருமை இருக்க. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராமன், கண்ணன், இது 4லயும் இந்த வில்லோட பெருமை ஏதோ ஒரு வில்ல உன்னோட சேர்த்துன்றது தான்
இந்த 4 அவதாரங்கள்ல வில்லு சேர்றது ஒரு பெரிய மகிமையா இருக்கு. அதுதான் தேவதைகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததா. பரசுராமனாக அவதாரம் பண்ண போது அவர் ஒரு வைஷ்ணவமான வில்ல எடுத்துன்னு வந்து ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ராமனிடத்துல கொடுத்து அதை வளைக்க சொன்னார். அப்போ நீ சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிவதனுச உடைச்சதை கேட்டு நான் ஓடி வந்தேன் பரசுராமன். ராமன் ஆச்சரியமா கேட்டாராம், நீங்க எங்கேயோ இமயமலையில தபஸ் பண்ணிட்டு இருக்க, நான் எங்கேயோ மிதிலையில வில்ல உடைச்சிருக்கேன், அது எப்படி உங்களுக்கு கேட்டதுன்னு. பரசுராமர் சொன்னார், உலகலாம் முனிக்கு ஒரு பகை ஒடுக்கி போதேன், அலகையில் மாதவங்கள் செய்தோர் அறுவரை இருந்தேன் ஆண்டை, சிலையை நீ இருத்தவோசை சிலையை நீ இருத்தவோசை செவி உறச் சீறி வந்தேன், மலைக்கு வெண் வல்லையாகில் வாங்குதி தனுவை என்றான். கம்பர் ராமாயணத்துல சொல்லக்கூடிய தமிழ் பாசுரமோ பட்டத்திரி இங்க எழுதக்கூடிய 74வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகமோ ஒத்து போறது. கண்ணன் உடைச்சது தேவலோகம் வரைக்கும் கேட்டது. பரசுராமர் சொன்னார், நீ மிதிலையில உடைச்ச வில்லோட சத்தம் எனக்கு தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமயமலையில என்னுடைய தவத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அவ்வளவு பராக்கிரமசாலியா இந்த வில்ல வடேன்னு அவர் ஓடி வந்தாராம். பரசுராம அவதாரத்துல பரசுராமன் ராமனிடத்துல ஒரு வில்ல கொடுக்கிறார். கண்ட பரசு கோதண்ட பிரகண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட சதகோடி சதகுண கடின பரசுதர முனிவர கரதிருத்த துரம நமத மனுஜ தனுராகாசன பிரகாசித பாரமேஷ்டியா. அந்த பரசுராமன் கிடைத்த வில்ல ராமன் மறுபடியும் வளைக்கிறார். அதே மாதிரி அகஸ்தியர் ஒரு வில்ல கொடுக்கிறார் ஆரண்ய காண்டத்துல. ஆக ராமாவதாரத்திலேயே 3 வில்லு இருந்தது. கூடவே லக்ஷ்மணன் இருந்தான். அதே லக்ஷ்மணனே இங்க பலராமனாக பிறந்திருக்கான். அதே ராமனே இங்க கண்ணனாக வந்திருக்கார். பலராமனும் கண்ணனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒரு வில் வர, அது தனுர் யாகமாகவே மாற, அதுதான் கம்சவதத்துக்கு ஒரு அவதாரிகை போல சாபத்வம் சமகாத்வனிஸ்தவ விபோ தேவான ரோஹோமஞ்சயத்து. எல்லாரும் நடுங்கலாம் குருவாயிரப்பா, ஆனா ஒண்ணுத்துக்குமே நடுங்காதவன் அந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான். அவன் கூட அலறிண்டு எழுந்துட்டானா. யாருன்னா கம்சஸ்யாபி சவே பதுஸ்ததுதித கோதண்டகல்டத்வயே. கம்சன் உடம்பு கூட நடுங்கித்து. காவலாளிகளை கூப்பிட்டான். என்னடா ஆச்சுன்னா, 2 பசங்க யாரோ வந்தா வில்ல எடுத்தா ரொம்ப சுலபமா கரும்பு உடைக்கிற மாதிரி உடைச்சு போட்டான்னா கம்சன் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சான்ற பரிணாமத்துல இந்த 9வது தசகத்தை தொடர்ந்து இருக்கார் நாராயண பட்டத்திரி. அதற்குள்ள நாம் வழக்கம் போல தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு தரிசனம். திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 21வது ஸ்தலமானது என்பது உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நந்திபுர விண்ணகரம் என்னும் நாதன் கோயிலை நாம் இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆண்டாளை மூலமூர்த்தியாக தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் பக்தர்களே, இங்கு அமைந்திருக்கக்கூடிய கோபுரத்திலே இதோ நந்திகேஸ்வரரை நாம் ஒரு அபூர்வமாக முகத்திலே புள்ளிகளோடு இங்கே தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு நந்திபுர விண்ணகரம் என பெயர். கைலாய மலையின் வாயிற் காப்பாளனாகவும் சிறந்த சிவபக்தனாகவும் உள்ளவர் நந்தி தேவர். அவர் அனுமதி பெற்றவர்கள்தான் கைலாயத்திற்குள் நுழைய முடியும். அவர் ஒருமுறை மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் சென்ற போது அங்குள்ள ஜெயவிஜயர்களிடத்திலே உத்தரவு பெறாமல் தான் நேரே சென்றதால் இதனால் கோபமான ஜெயவிஜயர்கள் நந்திகேஸ்வரருக்கு உங்கள் உடம்பு முழுவதும் வெப்பம் ஏறி முகத்திலே நீங்கள் புண்களோடு கஷ்டப்பட சாபத்தை வழங்கினார்கள். இந்த சாபம் நீங்க நந்திகேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய கைலாய சிவபெருமானை முறையிட அவர் உடனே நீ பூலோகத்தில் செண்பகாரண்ய கஷேத்திரத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்தால் இந்த சாபம் நீங்கும் என்று கூற அவரும் வந்து இந்த செண்பகாரண்ய கஷேத்திரத்திலே தவம் செய்து மகாவிஷ்ணுவனுடைய அருளை பெற்று தன்னுடைய முகத்திலே இருக்கக்கூடிய உஷ்ணமானது நீங்க பெற்றார். அது மட்டுமல்ல, நந்திகேஸ்வரர் மகாவிஷ்ணுவனிடத்திலே ஒரு வரம் கேட்டாராம். நாம் இங்கு தவம் செய்து எனக்கு நீ அருள் வழங்கியதால் இந்த ஊருக்கு என் பேராலேயே நந்திபுர விண்ணகரம் என்று விளங்க வேண்டும் என்று கூற அதையும் மகாவிஷ்ணு அருளியதால் இப்போதும்
தை அமாவாசையிலே பகவான் நந்திகேஸ்வரருக்கு தான் எழுந்தருளி சாப விமோசனம் நடக்கக்கூடிய உயர்ந்த உற்சவமானது இங்கு நடக்கின்றது. அவ்வாறு உயர்ந்த தலவரலாறை கொண்ட நந்திகேஸ்வரர், இவரை மூலஸ்தானத்திலும் பெருமாளோடு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அவருடைய பெயரை கொண்ட இந்த உயர்ந்த திவ்ய கஷேத்திரத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஆனவர் அழகாக நமக்கு நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்க துவங்கிவிட்டாள். அது மட்டுமல்ல, 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்மை மிஞ்சிய தன்மையிலாய் இவளை மூலமூர்த்தியாக தரிசிக்கக்கூடிய நாம், ஆகா கருணையான திருமுகம், புன்சிரிப்பு, ஒருபுறம் சாய்ந்த ஆண்டாளை அடையாளம் காட்டக்கூடிய விக்கிரகத்தில் அமைந்த கொண்டை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து கண்ணனை தூமலர் தூவி தொழுது சரணடையுங்கள் என்று உபதேசிக்கக்கூடிய ஆண்டாள், அதே கண்ணனையும் இங்கு ஆண்டாள் காட்டிய வழியிலேயே நவநீத கிருஷ்ணனாக, சிறிய மூலமூர்த்தியாக, நீண்ட நாசி, சாந்தமான திருமுகத்தோடு நின்ற திருக்கோலத்திலே அழகாக நாம் நவநீத கண்ணனை தரிசிக்கின்றோம். ஆண்டாளை தரிசிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம், அவளுடைய கையிலே இருக்கக்கூடிய தாமரையிலே கிளியை காணுமே என்று. அந்த குறை நீங்க இந்த க்ஷேத்திரத்திலே நாம் படப்பிடிப்புக்காக சென்ற போது, ஆகா இந்த கோயிலில் ஒரு சிறிய மரத்திலே குட்டி கிளியானது தனியாக அமர்ந்திருக்க, சிறிது நேரத்திலே தாய் கிளியானது ஆண்டாள் பாடிய இன்னடிசிலோடு பாசத்தோடு அதுக்கு அமுது ஊட்டி கொஞ்சி குலாவக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீல பட்டுடுத்தி இதே நினைவோடு கிளியை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆண்டாளையும் மூலமூர்த்தியாக நாம் தரிசித்துக் கொண்டு நாராயணியத்தின் 74வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கம்சஸ்யாபிச்சவே பதுஸ்ததுதித கோதண்ட கல்டத்வயே. கம்சன் நடுங்கினானாம். அப்ப அந்த கம்சனுக்கு தோணித்து, யாருப்பா இந்த அக்குரூரர் போய் ஐஷன் வந்தாரே கண்ணன் பலராமன், அந்த கண்ணனா இந்த வில்ல உடைச்சான்னு காவலாளியே கேட்டான். ஆமா அதே கண்ணன் தான் உடைச்சான்னா. அப்பதான் கம்சஸ்யாபிச்ச, நாம தப்பு பண்ணிட்டோமோ, அக்குரூரை அனுப்பாம இருந்திருக்கலாமே, எங்க கண்ணன் வந்தா நம்மளையும் தொலைச்சிடுவான் போல இருக்க, நாம பாட்டுக்கு இங்க சௌக்கியமா இருந்தமே, நாமத்தான் சொன்னோம்னா இந்த அக்குரூரை யாரு இவ்வளவு வேகமா போய் இவாளை அழிச்சுன்னு வர சொன்னது அப்படின்னு கம்சன் நெடுங்கக்கூடிய அளவுக்கு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. இப்பதானே ஆண்டாளை தரிசனம் பண்ணோம். அந்த ஆண்டாள் தான் இந்த வார்த்தையை சொன்ன. இவா வில்ல உடைச்சான்னு தெரிஞ்ச உடனே கண்ணனுடைய பராக்கிரமம் மதுராபுரியில தன்னையும் அழிக்குமோன்னு அவன் வயத்துல அப்படியே நெருப்பு எறிகிறா மாதிரி இருந்ததா. தூக்கம் இல்லாம தவிக்கிறான், என்ன பண்றதுன்னு புரியல. அப்படி சண்டாப்யாகத ரக்ஷி பூருஷரவை உத்கோலிதோ புத்வயா, காவலாளிகளை கூப்பிட்டான். நேர அந்த பசங்களை கட்டி போடுங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுங்க, யார் உடைக்க சொன்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, காவலாளிகள் யார்பாங்க அப்படின்னு கண்ணனையும் பலராமனையும் நோக்கி தாக்குவதற்காக ஓடி வரான்ற பரிணாமத்துல 74வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நந்திபுர விண்ணகரத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மூலமூர்த்தியை நாதநாதனான ஸ்ரீனிவாசனாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா